பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதுல நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நல்ல போதனைகளை கேட்கும்படியாக நம்ம ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாள் நிச்சயமாகவே கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதுல நாம் நிச்சயமாகவே மகிழ்ந்து களி கூறணும். பாருங்க, ஏதோ பேருக்கு இல்லை, ஏதோ மோட்டிவேஷனல் ஸ்பீச் கிடையாது. நான் திரும்பவுமா சொல்ற மாதிரி இந்த வார்த்தைகள் எல்லாம் ஒவ்வொன்றும் அது நிறைவேறி கொண்டே இருக்குது. ஆண்டுகள் கடந்து போகலாம், நாட்கள் கடந்து போகலாம். ஆனா கர்த்தருடைய வார்த்தை, ஆண்டவர் ஒரு வசனத்தை அனுப்பி இருக்கிறாருன்னா அந்த வார்த்தை நிறைவேறாமல் திரும்பவே திரும்பாது, நிச்சயமாய் நிறைவேறும். இன்னைக்கு ஒரு முக்கியமான சத்தியத்தை நாம் படிக்க போறோம். ஏன்னா, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். உங்களுடைய துக்க நாட்கள், உங்களுடைய கண்ணீரின் நாட்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு. எல்லா போராட்டங்களும் முடிஞ்சு போச்சு. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையில் இது எழுதப்பட்டிருக்கு. இதை நானா சொல்லல, அப்படியே ஒரு வார்த்தை கூட மாறாம நான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி கொண்டிருக்கிறேன். நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில எல்லா துக்கங்களும் கண்ணீரும் அது ஒன்றுமில்லாமல் போகுது இயேசுவின் நாமத்தினால. அதனால சந்தோஷமா களி கூறுதலோடு கூட நன்றி எறிதல் உள்ள இருதயத்தோடு இந்த நாளின் சத்தியத்தை கேளுங்க. ஏசாயா முழுவதும் நீங்க படிங்க. நான் ஒரு சில வசனங்களை மட்டும் கோட் பண்ணி உங்களுக்கு இன்னைக்கு சொல்றேன். ஏசாயா 60:14-15 வசனங்கள். உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சீயோன் என்றும் சொல்லுவார்கள். நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாய் இருந்தாய். ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறையாய் இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் ஒடுக்குதல்கள் பாருங்க. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட இந்த லிஸ்ட்ல நீங்க இருந்தீங்க, ஒடுக்கப்பட்டவங்களா இருந்தீங்கன்னா, கணவனால, மனைவினால, குடும்பத்தினால, யாராச்சுனாலையும் நீங்க ஒடுக்கப்பட்டவர்களா கண்ணீர் விட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா, ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, யார் யாரெல்லாம் உங்களை ஒடுக்குனாங்களோ அவங்க பிள்ளைங்கள்லாம் உங்க முன்னாடி வந்து குனிவாங்களாம். வேதத்துல அப்படியே போட்டிருக்கு பாருங்க. ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உங்களை யாரெல்லாம் அசட்டை பண்ணாங்களோ, அப்படியே குப்பை மாதிரி எண்ணிருப்பாங்க, நினைச்சிருப்பாங்க, உங்களை பார்த்து அசட்டையா பார்த்துருப்பாங்க, அசட்டையா சிரிச்சிருப்பாங்க. யாரெல்லாம் உங்களை அப்படி பண்ணினாங்களோ அத்தனை பேரும் உங்க காலடியில வந்து விழுந்து என்ன சொல்லுவாங்களாம்? காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சீயோன் என்றும் சொல்லுவார்கள். நீ நெகிழப்பட்டிருந்த, கைவிடப்பட்டிருந்த, யாருமே வந்து எட்டி பார்க்காத மாதிரி அப்படி ஒரு ஒதுக்கப்பட்டவளா, கைவிடப்பட்டவளா நீ ஒருவேளை இருந்திருக்கலாம் அப்படின்னு வேதம் சொல்லுது. ஆனாலும் உங்களை நான் எப்படி வைப்பேன்? நித்திய மாட்சிமையா வைப்பேன். உங்களை பேரும் புகழும், உங்கள் பேரை நான் பெருமைப்படுத்துவேன் அப்படின்னு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. பாருங்க பிரியமானவர்களே, ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி நான் பிகாம் படிக்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் பிகாம் கிடைக்கல பாருங்க. நான் ஹிஸ்டரி குரூப் தான் எடுத்திருந்தேன் +1 +2ல. அதனால எனக்கு பிகாம் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஹிஸ்டரி குரூப் கொடுத்துட்டாங்க, BA ஹிஸ்டரி. அந்த கிளாஸ்ல இருந்தேன் பாருங்க. எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஒரு லெசனும் நான் எழுதவே இல்லை. தினமும் எனக்கு அழுக வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணும்போது உட்காந்து அப்படி அழுவான் பாருங்க. ஒரு நாள் அப்படி அழுதுட்டு நான் பைபிளை எடுத்து வாசிக்கும் போது ஆண்டவர் இந்த ஏசாயா 60 எனக்கு கொடுத்தாரு. முழுவதும் படிச்சுட்டு இருக்கும்போது இந்த வார்த்தையில ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். ஏசாயா 60வது அதிகாரம் 20வது வசனத்துல அந்த ஒரு லைன் பாருங்க, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். அந்த வார்த்தை என்னுடைய இருதயத்தை தொட்டுது பாருங்க. ஓ, என்னுடைய துக்க நாட்கள், என்னுடைய கண்ணீரின் நாட்கள் எல்லாம் முடிஞ்சுது அப்படின்னு ஆண்டவர் என் கூட பேசினாரு. உடனே அந்த என்னோட பைபிள்ல அதை அண்டர்லைன் பண்ணி எழுதி வச்சுக்கிட்டேன் பாருங்க. நோட்ல எல்லாம் எழுதி வச்சுக்கிட்டேன், என்னுடைய துக்க நாட்கள் முடிந்து போகும்னு. ஒவ்வொரு நாளும் நான் ஜெபத்துக்கு வரும்போது இந்த வசனத்து மேல கையை வச்சு ஜெபிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆண்டவரே, என்னுடைய துக்க நாட்கள் முடிந்து போகும்னு சொல்லியிருக்கீங்க, ஸ்தோத்திர ஆண்டவரே. பிரியமானவர்களே, 1 மாசம் முடிஞ்சிருச்சு. எங்க காலேஜ்ல அசம்பிளில அனௌன்ஸ் பண்றாங்க, யாரும் இனிமேல் குரூப் சேஞ்சுக்கு கேட்கக்கூடாது, எல்லாரும் அவங்கவுங்க குரூப்ல அவங்கவுங்க சப்ஜெக்ட் கொடுத்ததை படிக்கணும், இனிமேல் யாரும் ஆஃபீஸ் ரூம் பக்கம் வரக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க பாருங்க. அன்னைக்கு இன்னும் எனக்கு துக்கம்தான், ஆண்டவரே. ஆனா ஆண்டவர் வார்த்தை கொடுத்துருக்கிறாரு,
நம்பிக்கை என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றேன், ஆண்டவர் எனக்கு, எங்க ஆண்டவர், எங்க கடவுள் எனக்கு வசனம் கொடுத்துருக்கிறாரு, நிச்சயமா எனக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. ஆனா இப்படி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. உடனே எல்லா நோட் எல்லாம் வாங்கி அவங்கவுங்க எல்லா போர்ஷன்ஸை எழுத ஆரம்பிச்சிருங்க அப்படின்ட்டாங்க. 1 மாச போர்ஷன்ஸை உட்காந்து எழுதுறேன், இரவு பகலா எழுதிட்டே இருக்கேன் பாருங்க. அவ்வளவு எழுதிட்டு இருக்கேன். டைம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஒரு நாள் திடீர்னு எங்க லா கிளாஸ் நடந்துட்டு இருக்கு. ஆஃபீஸ் ரூம்ல இருந்து என்னை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு போனா என்ன தெரியுமா சொன்னாங்க, ஏம்மா நீ இனிமேல் பிகாம்க்கு போய்க்கலாமா அப்படின்னு சொல்றாங்க. பிரியமானவர்கள், அப்படியே அழுதுட்டேன். ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு எனக்கு கைகாலெல்லாம் அப்படியே நடுங்கிருச்சு. பாருங்க, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுக்கு மேல நம்ம ஆண்டவர் வேலை செய்யறாரு. வார்த்தை வேலை செய்யுது. துக்க நாட்கள் முடிந்து போகும்னு சொல்லியிருக்காங்க. கண்ணீரின் நாட்கள் எல்லாம் பின்னாடி வசனத்துல போட்டிருக்கு பாருங்க. கண்ணீர் எல்லாம் கிடையவே கிடையாது. கர்த்தர் தான் நமக்கு எல்லாமே. பிரியமானவர்களே, அவர் உங்கள் கண்ணீர் எல்லாம் துடைப்பேன்னு சொன்னார்னா அவர் கண்டிப்பா துடைப்பார். அதுக்கப்புறம் நான் பிகாம் படிச்சேன் பாருங்க. அதுக்கப்புறம் புதுசா நோட்டெல்லாம் வாங்கி எல்லாம் சந்தோஷமா எழுத ஆரம்பிச்சேன். எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம்னா தாங்க முடியாத சந்தோஷத்தை கர்த்தர் கொடுத்தார். என் துக்க நாட்களுக்கு அன்றோடு ஒரு முடிவு வந்தது. எனக்கு எது ஆசையோ அதை அன்னைக்கு நான் ஒரு பொருத்தனை பண்ணேன். ஆண்டவரே எனக்கு பிகாம் கிடைச்சதுன்னா நான் என் வாழ்நாளெல்லாம் ஊழியம் பண்ணுவேன். தெரியாம நான் அப்படி இது பண்ணேன். ஆனா பாருங்க, கர்த்தர் இன்றைக்கு நான் அவர் யார் என்பதை அறிந்தவளாக, கர்த்தர் நல்லவர் என்பதை அறிந்தவளாக இன்றைக்கு நான் அவருடைய பணியை செய்து கொண்டிருக்கிறேன். அன்னைக்கு எனக்கு தெரியாது இப்படி எல்லாம் ஊழியம் பண்ணுவோன்னு. ஆனா கர்த்தர் எவ்வளோ நல்லவர்னு பாருங்க. அவர் வாக்கு பண்ணின தேவன், அவர் உண்மையுள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர். உங்களுக்கு வசனம் கொடுத்தா அதை நிறைவேற்றுவார். இன்னைக்கு வசனத்தை அனுப்பி இருக்கிறார். உங்க துக்க நாட்கள் முடிந்து போகும்னு சொல்லியிருக்காரு. நிச்சயமா முடிந்து போகும். நீங்களும் இந்த வசனத்து மேல கைய வச்சு தினமும் ஜெபிங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களுடைய துக்க நாட்களுக்கெல்லாம் ஒரு முடிவு உண்டு பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். இன்னொரு அற்புதமான வார்த்தை கூட பார்க்கலாம். எரேமியா 33வது அதிகாரம் 9வது வசனம். இவர் எப்படிப்பட்ட தேவன்னா நன்மைகளால நம்மளை நிரப்புகிற தேவன் பாருங்க. எல்லா நன்மைகள், அவ்வளோ நன்மைகளையும் உங்களுக்கு அளிக்கிற தேவனா இருக்கிறார். இந்த உலகத்துல என்னெல்லாம் நன்மைகள் இருக்குதோ அத்தனை நன்மைகளையும் நமக்கு கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அவர் அவ்வளோ நல்லவர் பாருங்க. எரேமியா 33:9 எதுக்காகன்னா அவருக்கு மகிழ்ச்சி, அவருக்கு புகழ்ச்சி உண்டாகும்படியாக செய்து நம்மளை கனப்படுத்துறாரு பாருங்க. எரேமியா 33:9 நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையை எல்லாம் கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சி உள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும். நான் அவர்களுக்கு அருளி செய்யும் எல்லா நன்மையின் நிமித்தமும் எல்லா சமாதானத்தின் நிமித்தமும் இவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக இப்ப நான் பேசிட்டு இருக்கிறேன். உலகின் எல்லா பக்கங்களுக்கும் இந்த செய்தி போகுது பாருங்க. டிவியில பேசும்போது அது எத்தனையோ இடங்களுக்கு போகுது. நான் கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறேன். யாரெல்லாம் படிக்கணும்னு நினைச்சது கிடைக்கலையோ, வேலை கிடைக்கும்னு நினைச்சு எதிர்பார்த்திருந்து கிடைக்கலையோ, நிறைய பேர் டாக்டருக்கு படிக்கணும், என்ஜினியரிங் படிக்கணும், இந்த வேலை வேணும், அந்த வேலை வேணும், எல்லா வேலைக்கும் படிப்புக்கும் கர்த்தரே ஆதாரமாயிருக்கிறார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும்னு பேசியிருக்கிறாரு. வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. கேட்க போகிற எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக நீங்க அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக, அவருக்கு மகிமையும் புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாகும்படியாக அவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். பிரியமானவர்களே, அந்த நாட்கள்ல நீங்க கர்த்தரை மறவாதபடிக்கு அவரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தருடைய ராஜ்யத்துல நீங்க முக்கியமான பிள்ளைகளாக அவருக்கு வேலை செய்யுங்க. அவருடைய ராஜ்யத்துல விதைக்கிற பிள்ளைகளாக இருங்க. நிச்சயமாகவே உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையா இருக்கும். பிரியமானவர்களே, கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர். உங்களுடைய துக்க நாட்கள் இன்றோடு முடிந்து போயிருச்சு. இந்த வார்த்தையை வைத்து ஒவ்வொரு நாளும் ஜெபித்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.